இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருந்தோம் ரீசெண்டாக மீன்ஸ் என்னன்னா வந்து இப்போ ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் டெலிவர் பண்ணியிருந்தோம். அது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிடையாது, வேற ஒரு கண்ட்ரி. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின். இதில் வந்து மொத்தம் டோட்டலாக 2 டைப் ஆஃப் லாகின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு இருக்கும். ஸோ அட்மினால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு மீன்ஸ் இன்னைக்கு 28ஆம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியா டைமுக்கு வந்து 4 o'clock ஆகுது. பட் அங்கே வந்து இப்போ தான் மார்னிங் ஆக போகுது. ஸோ வந்து அவங்க இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்க என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேஷ்போர்டில் வந்து அவங்க இன்னைக்கு எவ்வளோ ரெவன்யூ ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ பில்லு கிரியேட் ஆயிருக்கு, எத்தனை இது கேஓடிக்கு போயிருக்கு, எத்தனை டேரக்ட் பில்லுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். டிஸ்கவுண்ட், சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே இந்த டேஷ்போர்டில் வந்து அவங்க மெயினாக பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து கேட்டகரி வைஸாக வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராடக்ட், இது கேட்டகரி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியில் போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்ப்ளாயி என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு எம்ப்ளாயோட நேம், அப்புறம் யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்டு இதை போட்டு அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அப்புறம் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் என்னென்ன பில் எவ்வளோ எந்த டைமுக்கு என்னென்ன ஆயிருக்குங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே இந்த இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிரிண்ட் எடுக்கனா கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து இங்கே அவங்க டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரிங்கிற ஃபீச்சர்ஸும் இருக்கும். அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு 1000 மேலே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுக்கணும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஐட்டத்துக்கு வந்து பில்லில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அட்மின் சைடில் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் அட்மின் சைடில் செட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக அந்த ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அட்மின் நினச்சாங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் டேபிள் மேனேஜ்மெண்ட் இதில் வரும். டேபிள் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 8 டேபிள் இருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு டேபிள் போடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், டேபிள் நம்பர் போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எம்ப்ளாயி லாகின் பண்ணுறேன். சேம் பேனல் தான், பட் வந்து எம்ப்ளாய்க்கும் அவங்களுக்கும் என்ன ஆகும், அது வந்து டிஃபர் ஆகும். இப்போ எம்ப்ளாயில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 டேபிள்ஸ் வந்து கரண்ட்டாக என்ன ஆயிருக்கு, இங்கே வந்து இன்னும் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து ஒரு டிஷ் வந்து அவங்க முடிக்கல, சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிள் இருக்குது. 7 டேபிளில் வந்து மொத்தம் ஃப்ரீயாக 5 டேபிள் இருக்குது, ஆக்குபைட் வந்து 2 டேபிள் இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்க டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிளியர் பண்ண கூட என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணலாம். மார்க்கஸ் கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம மேனுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேபிள் 1ல் வந்து என்ன பண்ணுறேன், பில்லு போடுறேன். இதில் வந்து கேட்டகரி வைஸாக நீங்கள் போனால் போய்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெஜ் வைஸ், ஆல் வெஜ் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் இங்கேருந்து போனால் போய் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஷ்ரூம் ஒன்று போடுறேன், கறி ஒன்று போடுறேன். இப்போ நான் இல்லை ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ கஸ்டமர் நேம், இப்போ நான் வெற்றின்னு கொடுக்குறேன். என்னோட நம்பர் கொடுக்குறேன். அந்த இடத்துல என்னோட நம்பர் கொடுத்து டேபிள் நம்பர் 1ங்கிறது ஆட்டோமேட்டிக் இதுவே எடுத்துகிட்டு வந்துடும். பில்லா கேஓடியான்னு கேட்குறோம். இப்போ பில்லு நான் வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமர் சைடில் இப்போ அவங்க டேரெக்டாக ஏதோ ஒரு ஆர்டரு அவங்க ஹோம் டெலிவரி கேட்குறாங்க, இல்லை சம்திங் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் வர்றாங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, பில் டைப் வந்து பில்லுன்னு கொடுத்துருவாங்க. கேஓடி செலக்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிச்சனில் நம்ம ஒரு பிரிண்ட் வச்சிருப்போம். கிச்சனுக்கு கேஓடி டேரெக்டாக என்ன ஆயிரும், கிச்சன் சைடில் வந்து இத்தனை ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிடும். அதுக்கு பேமெண்ட் மோட் வந்து கேஷாக, கார்டா, இல்லை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் வந்து இப்போ நான் பில்லே கொடுத்துருக்கேன். டிஸ்கவுண்ட் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், 10% போட்டிருக்கேன். 252 வந்து டெலிவரி இதாகும். இப்போ டோட்டலாக 2522 வருது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5% டிஸ்கவுண்ட்டு, சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 5% சர்வீஸ் சார்ஜ். ஸோ அப்படி இருக்கும்போது சேம் ஈக்குவலாக தான் வரும். சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். வேண்டாம், சர்வீஸ் சார்ஜ் 5 ஆகிக்கும், டிஸ்கவுண்ட் வந்து 10 ஆகிக்கும். ஓகே, இப்போ எஸ்டிமேட்டட் டோட்டல் வந்து இதில் வரும். இப்போ வியூ பில் சம்மரி இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் பிரிண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், பில் சம்மரி பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்போ கறிங்கிறத வந்து நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதில் எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு பேக் போய்க்கலாம். பேக் போய்ட்டு கறிங்கிறது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆயிரும். ஸோ காம்ப்ளிமெண்ட்டில் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் வந்து நேம் கேட்குது. ஸோ வெற்றி கொடுத்துட்டு ஸோ இது அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, 5 கொடுத்துருக்கோங்க. இதே ஏதாவது வேல்யூ கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு டெஸ்டிங்கில் தான் போடுறோம். அப்புறம் உங்களுக்கு இதில் யாரும் காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு இது ஃப்ரீன்னு வந்துடும். இதை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க காஸ்ட்டில். அப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், பில்லு வந்து இதாயிரும், கிரியேட் ஆயிரும். பிரிண்ட் பில்லு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்டர் கூட பில் ஆயிரும். இப்போ டவுன்லோட் பிடிஎஃப் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஆயிரும், பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இதில் இதாயிரும்.
காம்ப்ளிமெண்ட்ரி இது வந்துடும். இது வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் இவ்வளோ, சர்வீஸ் சார்ஜ் இவ்வளோ, டோட்டல் வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நியூ பில் கிரியேட் பண்ணால் இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மை பில்ஸில் போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், டோட்டலாக இன்றைக்கி போட்ட பில், இது வந்து அவங்க இன்றைக்கி போட்ட பில்லு. சப்போஸ் இந்த பில்லை எடிட் பண்ண கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் டைம் உள்ள பில், இது எல்லாமே இது வரைக்கும் அவங்க போட்ட பில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். இது வந்து கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெக்யூர்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை நீட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னோட வெப்சைட்டு, இதில் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவங்களுக்கு வந்து இதுதான் கிளைண்ட்டோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன ஃபுல்லாக ரெடி பண்ணல, ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ். இதுதான் நம்மகிட்ட கிளைண்ட் வந்து நம்ம அப்டேட் கொடுக்குறது எல்லாமே நம்ம இதில் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்குள்ள ஓரளவுக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு நம்ம லைவ் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.